வட்டி அப்படித்தான். வட்டியுடைய விலை உடனே தெரியாது. ஒரு நாட்டுடைய பிரதமரே நாட்டை விட்டு ஓடுற அளவுக்கு வரும். இல்லன்னா ஆயுத புரட்சி, இந்த அமெரிக்காரனுக்கு எதிராக ஆயுத புரட்சி பண்றாங்களே, நீங்க பண்ணுவீங்க. ஒரு நாடு வட்டியில எல்லைக்கு மீறி போச்சுன்னு சொன்னா நாட்டு மக்களே என்ன செய்வாங்க, கொடுத்த பணம் ரிட்டர்ன் ஆகாது பேங்க்ல. அப்ப இந்த உலக வங்கி சுரண்டி சுரண்டி உலக நாடுகள்ல வட்டியை கொடுத்து அதை நம்ம தலையில சுமத்தும் பொழுது ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் என்ன செய்யும், நம்மள பயங்கரமா பாதிக்கும். இன்னைக்கு அமெரிக்காவை பாதிச்சு உலகத்தை எல்லாம் பாதிச்சு நிக்கிற, இது ரொம்ப விரிவா பேசுற டாபிக். அதுவே பேசிட்டு ரொம்ப பேசிட்டு போகலாம். அப்ப இந்த வட்டிங்கிறது பயங்கரமான பாரதூரமான விளைவை ஏற்படுத்தி இன்னைக்கு அனுபவத்தில் நம்ம என்ன செய்யறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது போக நீங்க பார்க்கணும், இந்த வட்டியினால என்ன ஏற்படுதுன்னு கேட்டா விலைவாசி ஏறுவதற்கு அதான் முதல் காரணம். இந்த மைக்கை நான் தயார் பண்ணணும், என்கிட்ட உள்ள சொந்த காசை போட்டு நான் தயார் பண்ணினால் இது 100 ரூபாய், உதாரணத்துக்கு 100 ரூபாய்க்கு மைக் கேட்டக்கூடாது, இது 100 ரூபான்னு வச்சுக்கிறோம். என் சொந்த மணியை போட்டு நான் அந்த மைக்கை தயார் பண்ணினால் இது 100 ரூபான்னு வரும். உங்கள்கிட்ட நான் வட்டிக்கு வாங்கி நான் இதை தயார் பண்றேன், அந்த வட்டி நான் தரணும்ல, அது எங்க கொண்டு வைப்பேன், இதெல்லாம் வைப்பேன். வட்டி நான் கையில இருந்தா போட முடியும். 100 ரூபாய் உங்கள்கிட்ட 100 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கினா உங்களுக்கு 10,000 ரூபாய் தரணும்ல. ரொக்கமா போட்டா 1 லட்சம் ரூபாயில இந்த தயாரிச்சு முடிச்சிருவேன். கடனுக்கு வட்டிக்கு வாங்கினா 1,10,000 ரூபாய் தரணுமே, அது வித்து முடிகிற வரைக்கும் வட்டி வருமே, அவனை ரிட்டர்ன் பண்ற வரைக்கும். ஒரு வாங்கிட்டு அதோட முடிய போறது இல்ல, அதை ரிட்டர்ன் பண்ற வரைக்கும் நான் மாசம் மாசம் அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இவன் கணக்கு பண்றான், இது ஒரு வருஷம் அவன் திருப்பி கொடுக்கறதுக்கு, ஒரு வருஷத்துக்கு உள்ள வட்டி போட்டது 1 லட்சம் ரூபாய், அதுக்கு உள்ள வட்டி 1 லட்சம் ரூபாய், அப்ப 2 லட்சம் ரூபாய், அப்ப 100 ரூபாய்க்கு 200 ஆயிரும்ல. 100 ரூபாய் பொருள் 200 ரூபாய்க்கு வர்றது காரணம் என்ன? 50 பைசா பிளேட் 1 ரூபாய்க்கு விற்கிற காரணம் என்ன? ஒரு பிரஷ் 5 ரூபாய் பிரஷ் 10 ரூபாய்க்கு காரணம் என்ன? அப்ப நீங்க வட்டிக்காக எல்லாரும் வட்டியில பேங்குக்கார அவனுக்கு வட்டி கிடைக்கிறதுக்காக வேண்டி நம்ம தலையில தள்ளுறான். நம்ம என்ன செய்யறோம், நுகர்வோர் தலையில தள்ளுறோம். நான் என் கையில தான் போடுவேன். ஒவ்வொரு தயாரிப்பாளரும் வாங்கக்கூடிய மக்கள்கிட்ட என்ன செய்யறான், அந்த விலையை வைக்கிறான். அப்ப விலைவாசி ஏறுதுங்கிறீங்களே, சில விலைவாசி சீசனுக்கு ஏறும். திடீர்னு கத்திரிக்காய் 40 ரூபாமா, திடீர்னு 4 ரூபாமா. அது காரணம் என்ன? எந்த அரசாங்கம் இது செய்யறது இல்ல. அதுவா உற்பத்தியா தாறுமாறா போனா என்ன செஞ்சிடும், விலை குறைஞ்சு போயிடும். உற்பத்தி கம்மியா போச்சு, தேவை அதிகமாச்சுன்னா என்ன செய்யும், விலை ஏறிக்கிறோம். கல்யாண சீசனுக்கு ஒரு ரேட்டா இருக்கும், சாது கல்யாண மண்டபமே ஒரே ரேட்டா இருக்குமா? ஆடிக்கு ஒரு வாடகை தான், மற்ற மங்களமான மார்கழியா தை மாசமா கல்யாணம் பண்ணுவீங்க, தையில ஒரு வாடகை தானே. ஆடி மாசத்துல விட சும்மா கூட தருவாங்க கல்யாண மண்டபத்தை. அப்ப சீசனுக்கு தகுந்த மாதிரி ஏறுவது இறங்குவதுங்கிறது அது தனி வகை. ஆனால் வட்டியினால எப்பவும் ஏறுது. விலைவாசி குறையணும்னு சொன்னா வட்டி இல்லாம அவ்வளவு வேணாம். ரோடு போடுறான், நீங்க சூப்பரா ஈசிஆர்ல போறீங்க, பயங்கரமான ரோடு போட்டான். இங்க ராமேஸ்வரம் அம்மாபட்டினம் வரைக்கும் என்ன செய்யுது, ஈசிஆர்ல போட்டு விட்டா ரோடுங்கிறீங்க. இதெல்லாம் எந்த காசுல போட்டான்? வட்டி காசு. வட்டிக்கு அந்த வட்டி யார் கட்டுவா? நம்ம தான் கட்டணும். எப்படி கட்டணும்? உங்கள்கிட்ட அங்க செக் போஸ்ட் போட்டு வசூல் பண்ணுவான். காருக்கு 40 ரூபா, பஸ்ஸுக்கு 120 ரூபா, டூ வீலருக்கு 25 ரூபான்னு வாங்குறானா இல்லையா? இவன் உலக வங்கியில வாங்கி நம்ம நாட்டு காசுல கட்டினது இதெல்லாம். இங்க உள்ள பாலம், இங்க உள்ள ரோடு, இங்க உள்ள டெவலப்மெண்ட் எல்லாமே உலக வங்கி கெஞ்சி கெஞ்சி நம்ம தரையில கட்டிப்புட்டு அப்புறம் என்ன செய்யறான், 1000 கோடி ரூபாயில ஒரு திட்டமா இருந்தா 10,000 கோடி நம்ம அடிச்சுட்டு போயிடறான். அவன் கொடுத்தது 1000 கோடி ரூபாய், 10,000 கோடி அடிச்சுட்டு போயிடறான். இப்படி என்ன ஒரு திட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் இது அரசாங்கத்துக்கு விளங்காது. வீக்கம் அதிகமாகிட்டே போகும், பணவீக்கம் போய் ஒரு கட்ட அமெரிக்காவுடைய இது இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாராவது ஊகம் பண்ணாங்களா? ஊகம் பண்ணல. 3-4 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் ஊகம் பண்ணல. திடீர்னு தான் தெரியும். ஒரேடியா அழிஞ்சு போனா தான் என்ன செய்யும், ஒரு பெரிய வியாபாரி இருப்பாங்க, உள்ளுக்குள்ள குடைஞ்சு ஒண்ணுமில்லாம போயிடும், தெரியவே தெரியாது. கடைசியா தான் செய்யும், எல்லாம் 10-100 பேர் நெருக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஆஹா ஒண்ணும் இல்லையே, ஆள் ஓட்டாண்டி ஆயிட்டான்னு தெரிய வரும். அப்ப தலையில அடிச்சுக்கிட்டு ஆக போறது ஒண்ணு கிடையாது. அதனால வட்டிங்கிறது அது மனிதாபிமானமா தான் கடன் கொடுக்கணும். இஸ்லாம் என்ன சொல்லுது, மனிதாபிமானமா கடன் கொடுங்க, அதான் நல்லது. இதெல்லாம் சொல்ற ஷேர் மார்க்கெட் கூட சொன்னாங்க. ஷேர் மார்க்கெட் பல தடவை நம்ம சொல்றோம், ஃப்ராடு ஷேர் மார்க்கெட் பித்தலாட்டம் இப்ப தெரிஞ்சு போச்சா இல்லையா? இப்ப சத்தியம் அசத்தியமா போய் நிக்கிறதா இல்லையா? சத்தியம் கம்ப்யூட்டருடைய மோசடியை பார்த்த பிறகு யாராவது ஷேர் மார்க்கெட் போவாங்களா? ஷேர் மார்க்கெட் சொல்வதை இல்லாத ஒண்ணு இருக்கிறதாக மக்களுக்கு நம்ப வச்சு இது 1000 ரூபாய் இதனுடைய மதிப்புன்னு வைங்களேன், இது 1 லட்சம் ரூபான்னு நம்ப வைப்பானுவோம். இவன் என்ன பண்ணிருக்கான், 50,000 பேர் வேலை செய்யறாங்க லிஸ்ட் கொடுத்திருக்கான், அவளும் போர்ஜரி பொய் வேலையே செய்யல, சும்மா பேரை போட்டு 50 பேர் வேலை பார்க்கறத காட்டி பெரிய முதலீடு இருக்கிற மாதிரி காட்டி அந்த ஷேரை மக்கள்கிட்ட விற்கிறான். அவங்கிட்ட 1000 ரூபாய்க்கு உள்ள ஷேரை அது 50,000 ரூபாங்கிற அளவுக்கு அவன் தோற்றத்தை உண்டாக்குறான். ஒரு கட்டத்தில் நாரிப்பவும் தெரிஞ்சு போறோம், அவனே ஓடி போயிட்டான், சேர்மன் ஓடி போயிட்டான். இப்ப ஆளை பிடிச்சிட்டு உட்கார வச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ராமலிங்க ராஜு அதுக்கு பிறகு நீங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு போவீங்களா? எல்லாம் பொய் போர்ஜரி.
அதனால வந்து இந்த பொருளாதாரமே தப்புண்டு இப்ப உலகம்லாம் புரிஞ்சுக்கிட்டு வர்ற ஒரு காலம். அரபு நாடுகள் மாத்திரம் தான் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் நிமிர்ந்து நிக்கிறாங்க. வட்டி இல்லாத சில காரியங்களை வச்சு இருக்கிறதுனால அவங்க ஓரளவுக்கு அப்படி நிக்கிறாங்க, ஒரேடியா விழுந்து போகாம. எல்லா நாடுகளும் அதல பாதாரத்தில் விழுந்து கிடக்குது. அதனால வட்டிங்கிறது வந்து அதுக்கு குரான்ல இலக்கணம் இல்லாட்டாலும் அகராதியில் அதுக்கு பொருள் இருக்கிறது. அந்த பொருள் அடிப்படையில் நீங்க வந்து வட்டிக்கு போவாதீங்க, மனிதாபிமானத்தில் உதவி செய்யுங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு தகப்பனாரை சேர்த்துட்டு ஒரு மருத்துவத்துக்கு 1000 ரூபாய் வேணும்னு கேட்பான். அதுல கூட என்ன செய்வான், வட்டியை கொடுத்து மாசம் மாசம் தாண்டு கேட்டது. என்ன அநியாயம் இது! இந்த மாதிரிலாம் எவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்க. நாங்க என்ன பண்றோம், இது தத்துவமா மட்டும் சொல்லாம வட்டி இல்லா வங்கி என்று சொல்லி, வட்டி இல்லா கடன் உதவி என்று சொல்லி தமிழகத்தில் பல ஊர்களை நாங்க நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு கடன் கொடுக்க இயலாது. ஆனா அந்த 5, 10, 50, 25 இந்த மாதிரி சின்ன சின்ன அளவுல எங்களால கடன் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஜாதி மதம் பார்க்காம எல்லா ஊர்களுக்கும் என்ன செய்யறோம், வட்டி இல்லாத கடன்கிற முறையை நாங்க வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். எங்க பிரான்ச் இருக்கிற ஊர்கள்லாம் அதுக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் செய்யறாங்க. அதனால வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரம் தான் நல்லது. வட்டிக்கு டெபனேஷன் இருக்கிறது. ஆனா வட்டியுடைய விபரீதம் இந்த காலத்துல இந்த கேள்வி கேட்கக்கூடாது. நல்ல தெரியும், வட்டினால உலகம் வந்து அழிஞ்சு நிக்கிறது. அரபு நாடுகள்லாம் இப்ப கேள்வி பண்றான் எல்லாத்தையும். என்னடா சொன்னீங்களே வட்டி இல்லாத பொருள், நாங்க தான் நிக்கிறோம் இன்னைக்கு, நீங்க என்னாச்சு உலக பொருளாதாரம் நவீன பொருளாதாரம் என்னாச்சு அதெல்லாம் கேட்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இதுதான் மேடம். எனது பெயர் கே. ரவிச்சந்திரன், திருவாரூரை சேர்ந்தவன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாம் இனிய மார்க்கம் என்ற நிகழ்விலே இணக்கத்தை நோக்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தை மிக அழகா பொருத்தி இருக்கீங்க. இதுவரை நான் 4 நிகழ்ச்சிகளிலே 4 கேள்விகளை கேட்டிருக்கிறேன். எனது அறிவு கேட்டியவாறு அது மிக சரியாகவே அமைந்திருக்கிறது. இங்க நான் வந்து உங்களை கேள்வி கேட்கணும்னு வந்தா கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்க முன்னுரையிலே பதில் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் ஒரு துணை கேள்வி வச்சிருக்கிறேன். அது துணை கேள்விதான். அமைதியும் பெருமையும் உருவாகும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக தொடர்ந்து நடைபெற எல்லாம் வல்ல ஏக இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். மேலும் இறைவனை தொழக்கூடிய இடங்கள் பள்ளிவாசல்களாக திகழ்கிறது. மற்ற மதத்தினர்கள் அந்த இறைவனை உணரக்கூடிய, இறைவரை போற்றக்கூடிய அந்த இடத்திலே மற்றவர்களை மயானமாக நடத்துகிறார்கள் மற்ற இடங்களில். ஆனா இஸ்லாத்துல மட்டும் அவங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து அமைப்பதோட நோக்கம் என்ன? அப்ப அந்த இடம் வந்து வரக்கூடியவர்கள், அந்த இடத்தை நினைக்கக்கூடியவர்கள் அப்பொழுது இறைவனை துதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு சற்றாவது ஒரு மாற்றம் இருக்குமா? அப்படிப்பட்ட மாற்றம் ஏன்? அதான் என்னோட கேள்வி. சரி, அவர் என்ன கேட்கிறாருன்னா, பள்ளிவாசல்ல வணங்க போகும் பொழுது பள்ளிவாசல்லையே அடக்கஸ்தலம் வச்சிருக்கிறாங்களே, அது எப்படி வணங்குறது? அடக்கஸ்தலம் ஒரு மனுஷன் இறந்து போனால புதைச்சு வைக்கிறது தானே கேட்கிறாங்க. எங்க மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆன்ல நபிகள் நாயகம் அவங்களுடைய போதனையில் என்ன வருதுன்னு கேட்டா, அடக்கஸ்தலத்தை நோக்கி நீங்கள் தொழக்கூடாது. எங்களுக்கு குர்ஆன் நபிகள் நாயகத்துடைய கட்டளை என்னன்னு கேட்டா, ஒரு ஆள் அடக்கம் பண்ணி வச்சிருக்குன்னு வைங்க, புதைச்சு வச்சிருக்குன்னு வைங்க, அதை நோக்கி இறைவனை கூட தொழக்கூடாது. இறைவனை தொழுவதா இருந்தா கூட முன்னாடி ஒரு அடக்கஸ்தலம் இருந்தால் அவரை நோக்கி அவரை வணங்கின மாதிரி ஆயிரும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி எங்க மார்க்கத்தில் தெளிவாக தடுக்கப்பட்டு இருக்கிறது. அடக்கஸ்தலத்தை நோக்கி தொழக்கூடாது. அதே நேரத்தில் வந்து நோக்குறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நோக்குறது என்ன? இப்ப கேந்து போனா எங்கேயாவது இருக்கத்தான் அடக்கஸ்தலம், இப்படி நேரம் போயிட்டு இருந்தோம் சொன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன செய்யும், அடக்கஸ்தலத்தை நோக்கி நம்ம பார்வை போகத்தான் செய்யும். நோக்குதல் என்று சொன்னால் தடுப்பு இல்லாம, இப்ப இந்த செவர் இருக்கு, இதை நோக்குறீங்க, செவத்துக்கு அந்த பக்கம் அடக்கஸ்தலம் இருக்குது, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. செவர் தடுத்துறது இல்ல. உங்களுக்கு செவரை கொண்டு தடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி அடக்கஸ்தலம் இருப்பதனால என்ன இல்ல, எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா நம்ம அடக்கஸ்தலத்தை நோக்கல, செவத்தை நோக்குறோம். அப்ப செவத்தை நோக்கி தொழும் பொழுது செவத்துக்கு பின்னாடி அடக்கஸ்தலம் இருந்தா தப்பான்னு கேட்டா தப்பு கிடையாது. அவங்களுடைய கேள்வி பிரகாரம் ரெண்டுமே முஸ்லிம்கள்ட்ட இருக்கிறது. என்ன இருக்கிறது? அடக்கஸ்தலத்தை கபுர்ஸ்தான் சொல்றாங்கல்ல, பெரும்பாலான ஊர்கள்ல வந்து பள்ளிவாசல்ல தான் இருக்கும் அடக்கஸ்தலம். பெரும்பாலான ஊர்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா பள்ளிவாசலை ஒட்டி தான் என்ன இருக்கு, அடக்கஸ்தலத்தையும் வைத்திருப்பார்கள். சில ஊர்கள்ல அப்படி முன்பக்கமா கூட அடக்கஸ்தலம் இருக்கும், வலது பக்கம் இருக்கும், இடது பக்கம், இடத்தை பொறுத்து அவங்களுடைய விஸ்தீர்ணத்தை அந்த மாதிரி என்ன செய்வாங்க, அதை அமைத்துக் கொள்வார்கள். இது வந்து பாதிக்காது. அடக்கஸ்தலத்தை நம்ம நோக்கி தொழுவது கிடையாது. அடக்கஸ்தலத்துக்கு முன்னாடி ஒரு தடுப்பை வைத்து விட்டோம் என்று சொன்னால் அது அடக்கஸ்தலம் தனி, நம்ம தனி, அப்படி இருக்கிறது. சில பள்ளி வாசல்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த பள்ளிவாசலை கட்டினவர் அல்லது அந்த ஊர்ல வாழ்ந்த ஒரு மகா